சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. நார்மல் சாப்பாட்டு ரைஸ்ல சமைக்க போனவள இன்னைக்கு கேரளா மட்ட ரைஸ்ல செஞ்ச மீன் சாப்பாடு சாப்பிடலாமான்னு சொல்லிட்டாரு எங்க வீட்டுக்காரு. சரி, நானும் ஜெப்டோல ஆர்டர் போட்டு அரிசி வாங்கி நானும் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். நானும் அடுப்புல வச்சு வேக வைக்கிறேன் கிட்டத்தட்ட 1 மணி நேரமா வேகுதுங்க. ஏதாவது புதுசா செஞ்சா யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு செய்வோம். நான் என்ன, இது அரிசி தானே, சரி சட்டுன்னு வெந்துடும் எப்போதும் போலதான் நினைச்சிட்டு நானும் ஒரு பக்கம் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். சைட் பை சைடு மீன் குழம்புக்கு மிக்சி ஜார்ல 2 தக்காளி, ஒரு 10ல இருந்து 15 பல்லு பூண்டு, ஒரு 2 பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் இருந்தா நீங்க அது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதோட சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய், அதுல தாளிப்பு வடகம், கொஞ்சமா வெந்தயம், சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சதுக்கு அப்புறம் அரைச்ச விழுதையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, மேலே ஃபுல்லாக தெரிக்கும். இப்போ அதில் ஒரே ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் அதையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயோட நல்லா ஃப்ரை பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு புளி தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுற வேண்டியதுதான். மீன் குழம்புனா மாங்காய் இல்லாமல மாங்காவையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் எங்கள் அப்பாவுக்கு வெஜ்ஜு குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன். இப்போ மிச்ச குழம்புல மீனில் கட் பண்ண வால் தலை எல்லாத்தையும் போட்டு மீன் குழம்பு வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பீஸை விட மண்டை போட்டு மீன் குழம்பு வச்சோம்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சைட் பை சைடு ஃபிஷ் ஃப்ரைமே வந்து செஞ்சுட்டேன். அன்னைக்கு நான் வாங்கியிருந்தது வெள்ளை மீன். ஃபைனலாக பிளேட்டிங் பண்ணி வச்சு கொடுத்தா அம்மா இது மட்டை ரைஸ் இல்லம்மா கொட்டை ரைஸ்ன்ட்டாங்க. ஒரு வாயவே 1 மணி நேரம் சவைக்கிற மாதிரி இருந்துச்சுங்க.